ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து தை கிருத்திகை. எல்லோரும் வந்து கோயிலுக்கு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு சாமி கும்பிடுங்க, வீட்லேயுமே விளக்கேற்றுங்க. இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் என்ன டிஃபன் லன்ச் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. லெமன் சாதம் தாங்க. பாப்பா கிட்டே என்ன வேணும்னு கேட்டேன். லெமன் சாதம் போதுமா, உருளைக்கிழங்கு பொரியல் போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சமாக ஒரு டம்ளர் சாதம் தாங்க வடிக்கிறேன், 2 பேர் தானேன்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் சாதம், ஒரே ஒரு லெமன் போதுமேன்னு சொல்லிட்டு ஒரு லெமன் மட்டும் கட் பண்ணி புழிஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. சொப்பு சாமானில் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் வந்து நான் எதுவும் போட மாட்டேன், வெறும் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, இஞ்சி இவ்வளோ தான். மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுருவேன். காஞ்ச மிளகா பிச்சு போட்டல, காரமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அப்படியே சும்மா லைட்டாக கீறிட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த உப்பு போட மறந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் உப்பு போட்டேன். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் போதும்னு சொன்னாங்க. நான் வந்து எனக்கு எப்போ பார்த்தாலும் உருளைக்கிழங்கே சாப்பிட்றாளேன்னு சொல்லிட்டு அது கூட 2 கேரட் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேங்க. டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் காரப்பொடி போட்டாச்சுன்னா. அதுக்கப்புறம் சாதம் வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். லெமனோட அந்த கிரேவி, அந்த சாறு இருக்குல்ல, அதை ஊற்றி வந்து கிளற ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க, டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சாப்பாடு உடனேவே கட்டிட்டேன், டைம் ஆயிடுச்சு, 7:30 ஆகிட்டதுனால சாப்பாடு கட்டிட்டு பொரியல் வச்சுட்டேன். 2 பல்லு ஆடுதுன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே சாப்பிட முடியலம்மா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு தோசை தான், அதுலேயே பாதி தான் சாப்பிட்டாங்க. பொடி வச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பூ நிறையா இருந்துச்சு, பறிச்சுக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேங்க. ஃபஸ்ட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டேன். தை கிருத்திகையினால் அங்கே வந்து நிறைய பேர் உட்காந்து பாட்டெல்லாம் படிச்சுட்டு அழகாக உள்ள அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்ததுங்க. அப்புறம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு நான் சிவன் கோயிலுக்கும் கிளம்பிட்டேன். இங்கே விநாயகர் கோயிலில் விசிட் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டேங்க. அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு.